விஷன் செய்திகளுக்காக சேதுராம லட்சுமி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலி. புதுச்சேரி முழுவதும் வாக்கு சாவடியில் பாந்தாள் அமைக்கும் பணி தீவிரம். இ-ஃபைலிங் முறையை ஒத்திவைக்க கோரிக்கை. வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு. வானூர் அருகே தவிடு வியாபாரியிடமிருந்து 1,64,000 பணம் பறிமுதல். பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடி. இனி விரிவான செய்திகள். புதுவை முழுவதும் வாக்குச்சாவடிகளில் பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெறுகிறது. மொத்தமாக 26 பேர் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் வாக்குச்சாவடிகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. புதுச்சேரியில் பொதுமக்கள் ஓட்டு பதிவுக்காக மொத்தம் 967 வாக்குச்சாவடிகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 75 வாக்குச்சாவடிகளின் பெயர்கள் சிறிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 237 வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வாக்குச்சாவடி வீதம் முழுவதும் பெண்களால் நிர்வகிக்கப்படும் 30 மகளிர் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் 3, காரைக்காலில் 1 என 4 இளம் அரசு ஊழியர்களை கொண்ட பூத் வாக்குச்சாவடி மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களை கொண்டு நிர்வகிக்கப்படும். 4 வாக்குச்சாவடிகளும் 12 மாதிரி வாக்குச்சாவடிகள் ஒரு தனித்துவ வாக்குச்சாவடியும் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த வாக்குச்சாவடிகளில் நிழல் தரும் பந்தல் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் வாக்குச்சாவடிகள் மின்விளக்கு, மின்விசிறி, மேடை, வர்ணம் பூசும் பணிகள் நடந்து வருகிறது. இ-ஃபைலிங் முறையை ஒத்திவைக்க கோரி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இ-ஃபைலிங் முறையில் வழக்குகளை தாக்கல் செய்வதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் இ-ஃபைலிங் முறையில் வழக்குகளை தாக்கல் செய்வதை தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இன்றும் நாளையும் நீதிமன்ற பணிகளை புறக்கணிப்பது என வழக்கறிஞர்கள் முடிவு செய்திருந்தனர். அந்த வகையில் இன்று வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்தனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது. நாளையும் நீதிமன்ற புறக்கணிப்பு தொடரும் என வழக்கறிஞர்கள் அறிவித்துள்ளனர். வானூர் அருகே தவிடு வியாபாரியிடமிருந்து 1,64,000 ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூரை அடுத்துள்ள கீழ் கூத்தப்பாக்கம் திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் சாலையில் வானூர் வட்டாட்சி அலுவலக இளநிலை பொறியாளர் மகேந்திரவர்மன் தலைமையிலான பறக்கும் படை குழுவினர் தேர்தலை முன்னிட்டு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கிளியனூர் அடுத்த கூத்தப்பாக்கம் சாலையில் சென்னையிலிருந்து சிதம்பரம் சென்ற அரசு பேருந்தை இடைமறித்து சோதனை செய்ததில் புதுச்சேரி முதலியார்பேட்டை ஜெயமூர்த்தி ராஜா நகர் பகுதியை சேர்ந்த தனசேகரன் என்பவரிடமிருந்து 1,64,000 பணம் இருந்தது தெரிய வந்துள்ளது. அதிகாரிகள் விசாரணையில் இவர் புதுச்சேரியில் இருந்து திண்டிவனம் பகுதியில் தவிடு மூட்டை விற்பனை செய்து வந்ததாக தெரிவித்தார். உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்ததால் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து வானூர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகேசனிடம் ஒப்படைத்தனர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ள இடங்களை காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை புதுச்சேரியில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்ளும் இடங்களை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ மற்றும் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் நாக சைத்தன்யா தலைமையிலான காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இதில் முதலமைச்சர் வாகனம் நிறுத்தும் இடம், அவர் பரப்புரை மேற்கொள்ளும் இடம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தனர். சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் நிவாரணம் வழங்க வேண்டும் என முதல்வரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தேங்காய்திட்டு வசந்தம் நகரில் கழிவுநீர் வாய்க்காலில் மின்துறை சுவர் இடிந்து விழுந்து 5 தொழிலாளர்கள் பலியாகினர். இது சம்பந்தமாக முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து ஒப்பந்ததாரர், சூப்பர்வைசர் ஆகியோரை பிடித்து விசாரணை செய்தனர். இந்த பிரிவு ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவு என்பதால் ஒப்பந்ததாரர் ஜாமீன் கோரி மனு அளித்துள்ளார். இதனையடுத்து இறந்த தொழிலாளர்களின் குடும்பத்துக்கு ஒப்பந்ததாரர் சார்பில் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதனிடையே ஒப்பந்ததாரர் சார்பில் இறந்த தொழிலாளர்களுக்கு தலா 3,50,000 லட்சம் நிவாரணம் வழங்க ஒப்பந்ததாரர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்நிலையில் தொழிலாளர்கள் உறவினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நிவாரணம் வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர். அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தல் நேரம் என்பதால் நிவாரணம் வழங்க முடியாது என்றும் பின்னர் இறந்தவர்களுக்கு அரசு சார்பில் நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் மாஸ்கோ
தாய்மார்கள் மீது மலர் தூவி அவர்கள் காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார். நடைபெற இருக்கின்ற 2024ஆம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நேற்று அவர் உத்தரவாகினி பேட் பகுதியில் வாக்கு சேகரித்த போது தாய்மார்களின் மீது பூக்களை தூவி அவர்களது காலில் விழுந்து வாலி சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அவர் பேசுகையில் 2 தேசிய கட்சிகளுக்கும் மாறி மாறி வாக்குகளை அளிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆனால் ஒரே ஒரு முறை தனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்றார். தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் வாளியை கையில் ஏந்தி வேட்பாளர்களுடன் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டனர். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா வில்லியனூரில் தேர்தல் பரப்புரை ஆற்றினார். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் பரப்புரை புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் நடைபெற்றது. மாநில செயலாளர் முத்தம் சிவகுமார் தலைமையில் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் மதியழகன், கிருஷ்ணமூர்த்தி, பிரவீனா மதியழகன் முன்னிலையில் வேட்பாளர் மேனகா பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போது அவர் வில்லியனூர் தொகுதி மக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் சேவைகளையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் அரசியல் அமைப்பையும் விளக்கி வாக்கை சேகரித்தார். தொடர்ந்து புதுச்சேரி மாநில உரிமையை பெற்றுத்தராத காங்கிரஸ், பாஜக, என்ஆர் காங்கிரஸ், திமுக கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க இருப்பதையும் நாம் தமிழரை அரியணை ஏற்றிடவும் மக்கள் தயாராக இருப்பதை உணர முடிவதாகவும் இந்த தேர்தல் மக்களின் நலனை காக்கும் தேர்தல், இந்திய நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல் என்றும் கூறினார். மக்கள் தங்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் மக்களின் பிரதிநிதியாக்குவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் சதீஷ்குமாரை ஆதரிப்பதாக புதிய தலைமுறை கட்சி அறிவித்துள்ளது. எதிர்வரும் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி புதுவையில் சுமார் 26 நபர்கள் போட்டியிடுகின்றனர். இதில் காங்கிரஸ் சார்பாக வைத்தியலிங்கம், பாஜக சார்பாக நமச்சிவாயம் மற்றும் அதிமுக நாம் தமிழர் என கட்சிகள் போட்டியிடுகின்றன. இந்நிலையில் லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் சதீஷ்குமார் கேரம் போர்டு சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவரை புதிய தலைமுறை கட்சியின் மாநில தலைவர் குமரவேல் சந்தித்து முழு ஆதரவை தெரிவித்தார். மேலும் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் அவர்களை ஊக்குவிப்பதற்காகவே தனது முழு ஆதரவையும் தருவதாக அவர் கூறினார். அதிமுக சார்பில் போட்டியிடும் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில பொதுச் செயலாளர் அன்பழகன் திருபுவனையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக, காங்கிரஸ், பாஜக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திருபுவனை தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், முரண்பாடுடன் கூட்டணி வாய்த்துள்ள கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவதாகவும் ரேஷன் கடைகளை திறக்காத, மளிகை பொருட்களை வழங்காத பாஜக அரசுக்கு வாக்களிக்க கூடாது என்றும் ஒரு தடவை அரசியலில் ஒரு மாற்றம் தேவை என்றும் கூறினார். கபட வேடதாரிகளுக்கு நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும் அதற்கு அதிமுகவிற்கு வாக்களியுங்கள் எனவும் அவர் பேசினார். இந்திரா நகர் தொகுதியில் பாஜக நிர்வாகிகளின் செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது. பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி இந்திரா நகர் தொகுதியில் பாஜக கட்சியின் செயல் வீரர் கூட்டம் கோரிமேடு பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம், மாநில தலைவர் செல்வ கணபதி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பாஜக வேட்பாளரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் தொகுதி மற்றும் மாநில பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் முத்துமாரியம்மன் கோவிலில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் தேர்தல் நோட்டீஸ் வைத்து பூஜை செய்யப்பட்டது. பின்னர் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் அதிமுகவினர் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்கு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். அப்போது பொதுமக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய நோட்டீஸ் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அவருடன் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத் தலைவர் ராஜேந்திரன், மாநில துணை செயலாளர் சேரன்,
வார்டு கழக செயலாளர்கள் ரமேஷ், பன்னீர்செல்வம், அப்பு, ஜெயக்குமார், பாலு உட்பட பலர் கலந்து கொண்டு இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்துள்ளார்கள். காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். இவரை ஆதரிக்கும் மாநிலம் முழுவதும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை தொகுதி குடியிருப்பு பகுதிகளில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோருடன் காரைக்காலை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VMC கணபதி பாஜகவில் இணைந்தார். காரைக்கால் பகுதியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VMC கணபதி 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் இந்திரா காந்தி சதுக்கத்தில் உள்ள பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வ கணபதி மற்றும் வேட்பாளர் நமச்சிவாயம் முன்னிலையில் தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாநில பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இவருக்கும் பாஜக மாநில துணை தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6510 ரூபாய். தங்கம் 1 பவுன் 52,080 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலி. புதுச்சேரி முழுவதும் வாக்கு சாவடியில் பாந்தாள் அமைக்கும் பணி தீவிரம். ஃபைலிங் முறையை ஒத்திவைக்க கோரிக்கை. வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு. வானூர் அருகே தவிடு வியாபாரியிடமிருந்து 1,64,000 பணம் பறிமுதல். பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.